வணக்கம் நண்பர்களே, மாறன் வீரா சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம தூங்கிட்டு இருக்க வீரா கிட்ட பாண்டியன் ஆத்மா வந்து எச்சரிக்குதே, இந்த பாரு எல்லாத்தையும் கூட்டிட்டு இங்க இருந்து போயிரு, நீ ஒவ்வொரு நேரத்தையும் நீ வேஸ்ட் ஆகிறாத வீரா, பெரிய ஆபத்து உன்னை சுத்தி வருது அப்படின்னு வந்து அந்த இடத்துல எச்சரிக்கிறாங்க. தூக்கத்தை கழிச்சுக்கிட்டு நம்ம வீரா எல்லாத்தையும் எழுப்புறாங்க. அண்ணனோட ஆத்மா வந்து என்னட்ட எச்சரித்து ஏதோ ஆபத்து இருக்கு, இங்க இருக்கிறது சரியில்லை, எல்லாரும் இப்போ இங்க இருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒட்டுமொத்த குடும்பமும் கண்ணீரோட வந்து வீட்டை விட்டு வெளியேறாங்கங்க. இங்க வந்து பார்த்தோன்னா நம்ம விஜய் வந்து ரவுடிகளை கூட்டி வச்சு வந்து இந்த வீட்டை வந்து அப்படியே சுற்றி வளைச்சி நிற்கிறாங்க. ஆனால் வீட்டில் யாருமே இல்லை, ஒட்டுமொத்தமாக வந்து கரையேறி போயிட்டாங்க. ராமச்சந்திரன் குடும்பம் அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க. விஜய் அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தாங்க. நம்ம மாறனுக்கு கடுமையான கோபம். நம்ம விஜய் நம்ம கண்ணில் பட்டோம், நம்ம வந்து பிடிக்க முடியலை, அவள் உயிரோடு தான் இருக்கா, அவளை பிடிச்சி சந்திரலேகத்தை கொண்டு காட்டி காட்டுன்னு அவளுக்கு தோலை உரிக்கணும்னு நான் கங்கணம் கட்டினேன். ஆனால் கண்ணை தப்பி கண்ணில் மண்ணை தூவிக்கிட்டு ஓடிட்டு அவளை விடக்கூடாது, அவள் வந்து எது பெரிய ஆபத்தை உண்டு பண்ணதான் துடிச்சிட்டு இருக்கா. எனக்கு நல்லாவே தெரியுது, நம்ம அப்பாவை ஒரு பட்டாக்கத்தி வச்சு குத்தணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணவா எந்த நேரமும் நம்ம வீட்டுக்கு ஆபத்தை உருவாக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம மாறன் வந்து அப்படியே வந்து கொலவெறியோட விஜய் மேலே இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு சூர்யா அந்த விஜய் வந்து உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு வந்து ராமச்சந்திரன் குடும்பத்துக்கு இந்த நியூஸு தெரிஞ்சிடுச்சு. அப்படின்னா இனி சீக்கிரமாக சந்திரலேகா கண்ணுலேயும் வந்து பற்றுவாவ. நான் போட்ட திட்டம் எல்லாமே வந்து மண்ணாக போயிட போது. இந்த ராமச்சந்திரன் குடும்பத்தை பழி வாங்கணும். இந்த மாறன் பயலால் தான் எங்கள் அம்மா இன்னைக்கு வீல் சேரில் இருந்து கண்ணீர் விடுக்காங்கன்னா இவன் தான் காரணம். அதனால் கண்டிப்பாக இவனை பழி வாங்கணும் அப்படின்னே தான் நான் வாழ்ந்தேன். இப்போ வந்து பழி வாங்க முடியாமல் போயிட்டு இந்த விஜயை வச்சு தான் நான் பகடகாயாட்டு வந்து நகட்டிட்டு இருந்தேன். இந்த ராமச்சந்திரன் குடும்பத்தை பழி வாங்குற இப்போ எல்லாமே கைமீறி தலைகீழாக மாறினது மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ண, விஜய் வேற யாருக்கிட்டேயாவது போய் இவ்வளோ நாளாகவும் வந்து நான் தான் அடைச்சி வச்சேன் அப்படின்னு வந்து சொல்லி ஒளறி கொட்டிட்டானா கண்டிப்பாக ராமச்சந்திரன் குடும்பத்துக்கு நான் தான் மறைமுக எதிரியாக இருந்து டார்ச்சர் கொடுக்குது அப்படின்னு வந்து உண்மை தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு அந்த வீட்டில் ஒரு சொட்டு நேரம் கூட நம்மளால் இருக்க முடியாது, நம்மளை கழுத்தை குத்தி வெளியே தள்ளிடுவாவ, அதோட நம்ம நடிப்பு எல்லாம் போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சூர்யா வந்து பயப்படுறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வீரா இது வரைக்கும் நம்ம கண்ணில் படாத விஜய் நம்ம கண்ணில் பட்டிருக்கா, இதே நல்ல விஷயந்தான், மாறா கண்டிப்பாக அவள் உயிரோடு இருக்கா அப்படின்னு வந்து நிரூபிக்குது. கூடிய சீக்கிரம் நிரூபிச்சிடலாம், நீ பயப்படாத, நீ வந்து வருத்தப்படாத அப்படின்னு வந்து அந்த இடத்துல சமாதானப்படுத்திட்டு தூங்குறாங்க. ஆனால் தூக்கத்தில் நம்ம பாண்டியனின் ஆத்மா வீரா கிட்ட வருதுங்க. வந்து வந்ததோட நம்ம வீரா வந்து என்னண்ணே அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போனா வீரா நீ ஒன்று பண்ணுமா, இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் வந்து கூட்டிக்கிட்டு எங்கேயாவது போயிரு, இங்கே இருக்காத, ஏன்னா ஒரு பெரிய ஆபத்து ஒன்று புடசூழ வருது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நீ தாமதிக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் ஒரு பேராபத்து வந்து வலை விரிச்சு காத்து உங்களை புடைசூழ வந்து அழிக்கிறதுக்கு வந்துட்டே இருக்கு, இங்கேருந்து டைமை வேஸ்ட் பண்ணாத, நீ எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இங்கேருந்து போயிரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பாண்டியன் ஆத்மா வந்து கதறி அழ ஆரம்பிச்சிட்டு இதை பார்த்த உடனே அப்படியே வந்து அதிர்ச்சியில் வந்து நம்ம வீரா வந்து தூக்கத்தை கலைச்சிட்டாங்க. என்னது ஆபத்து சூழ வருவா, கடவுளே எங்கள் அன்னை வந்து சொல்லியிருக்கானா ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆபத்து இப்போவே வரப்போகுது, நம்ம தாமதிக்கக்கூடிய ஒவ்வொரு செகண்டும் நம்மளுக்கு ஒரு பேரழிவு வந்து காத்து இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வீரா வந்து உணர்ந்துறாங்க. அன்னை சொன்னால் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து தூக்கத்தை கலைச்சி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வந்து எழுப்புறாங்க. எழும்புங்க அப்படின்னு வந்து நம்ம மாறனை எழுப்புறாங்க. எழுப்பி இந்த பாரு மாறா, அன்னை ஆத்மா இப்போ வந்து அந்த அன்னை ஆத்மா வந்து சொல்லிடுச்சு, இந்த வீட்டில் இருக்காதுங்க, இப்போவே ஒரு பெரிய ஆபத்து வருது அப்படின்னு வந்து சொல்லிடுச்சு. எங்கள் அன்னை சொன்னால் கண்டிப்பாக ஒரு ஆபத்து வரும்னு தான் அர்த்தம், இந்த வீட்டில் இதுக்கு மேலே இருக்கக்கூடாது, இந்த வீட்டை விட்டு போயிடுவோம் மாறா, எல்லாத்தையும் எழுப்புவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த நைட்டு யாரை எப்படி எழுப்ப முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்படியெல்லாம் இல்லை, அவங்கள பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை, நம்ம குடும்பம், இது எல்லாத்தையும் எழுப்புவோம் அப்படின்னு வந்து இந்த சைடு எல்லாத்தையும் வந்து எழுப்பிக்கிட்டு வந்து நைட்டோடு
நைட்டாக பேக் பண்ணிக்கிட்டு வந்து கிளம்பிடுறாங்க நம்ம ராமச்சந்திரன் ஃபேமிலி. ஏதோ ஆபத்து வருது, நம்ம அந்த ஆபத்துலேருந்து பாண்டியனின் ஆத்மா காப்பாற்ற நினைக்குது அப்படின்னு வந்து உணர்ந்து கிளம்பிடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம விஜய் வந்து அவ்வளோ பேர்த்தையும் வந்து செட் பண்ணி வச்சுறாங்க. ரவுடிகள் ஒட்டுமொத்த கும்பலையும் செட் பண்ணி வச்சு இந்த மாறனை வந்து ராமச்சந்திரன் குடும்பத்தை விடக்கூடாது, இதை பழி தீக்கிறது இத்தனை நாள் கனவு அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒட்டுமொத்த குடும்பமாக வந்து அழிச்சு தீரணும் அப்படின்னு வந்து நம்ம விஜய் செட் பண்ண ரவுடியை நைட்டோடு நைட்டாக தூக்கத்தில் எல்லாத்தையும் போட்டு தள்ள வந்து அங்கேருந்து வந்து வீட்டை சுற்றி வளைச்சிட்டு நிற்கிறாங்க. ஆனால் நம்ம ராமச்சந்திரன் குடும்பத்தை வந்து பாண்டியன் ஆத்மா காப்பாற்றிட்டு அங்கே யாரும் இல்லை. அதோட பார்த்தோன்னா தப்பிச்சிட்டாங்க, நம்ம போட்ட ஸ்கெட்சிலேருந்து போயிட்டாங்க அப்படின்னு வந்து சும்மா கடுப்பு நம்ம விஜய்க்கு. அதோட பார்த்தோன்னா நம்ம மாறன் வந்து உங்கள் அண்ணன் நம்மளை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன பாரு, நம்மளை அழிக்க இவ்வளோ தூரத்தையும் விஜய் செட் பண்ணியிருக்கா. அவள் போன இனி சும்மா இருக்க மாட்டான், நம்மளை அழிக்க எந்த எல்லைக்கு வேணாலும் போயிடுவான், நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மாறன் வீராம வந்து நினைக்கிறாங்கங்க.